எழில் பார்த்தீங்கன்னா, படம் நல்லபடியா வெற்றி அடைஞ்சதுனால, ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட் ஒண்ணு புக் பண்ணி தந்திருக்காங்க அப்படின்ற நல்ல விஷயத்த பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா, ஈஸ்வரி மட்டும் ரொம்ப சோகப்படுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது, அவனும் பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு போயிட்டான்னா, அப்புறம் நம்மள பார்த்துக்க யார் இருப்பா? அவன் இங்க படம் முடிஞ்ச உடனே இங்க வரேன்னு தானே சொன்னேன். இப்ப ஏன் திடீர்னு அங்க போறேன்னு சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்க, பாக்கி வந்துட்டு, அவன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அவன் பண்ணட்டும் விடுங்க. அவன பத்தி ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அவன் நல்லபடியா போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு அங்கருந்து கெளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டுமே பார்த்தீங்கன்னா, எழில் அங்க போணுமான்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட கேட்க, டேய் அங்க போனா தான் உன்னோட ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாத அந்த இடம் வந்துட்டு ரொம்ப மெயினான இடத்துல இருக்கு. அங்க போனா உனக்கு நெறைய ப்ரொடியூசர், இப்ப ஆக்டர்கள்லாம் வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. அதனால உங்களோட கரியருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீயே போய் அங்கேயே இருடா அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அங்க போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இருந்துட்டு காலையிலே எழில வர சொல்லி, டேய் என்னடா விஷயம்? நீ அங்க போறியா? அப்படின்னு கேட்க, இல்லம்மா அத பத்தி தான் நானும் வந்து நைட்டு அம்மா கிட்ட கேட்டேன். அவங்களுமே வந்துட்டு போடா அங்க போனா தான் உன்னோட கரியருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்ல, அவ அப்படிதான்டா சொல்லுவா. நீ என்ன சொன்ன என்கிட்ட? படம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துர்றேன்னு தானே சொன்ன. இப்ப என்னடான்னா அங்க போறேன்னு சொல்ற. நீயும் போயிடுற, செலினும் போயிடுறான். இந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் பாக்கியம் மட்டும் தனியா தான் இருக்கணும். எங்கள பாத்துக்க யார்றா இருக்காங்க? நீங்க தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஏன் அத்த இப்படியெல்லாம் பண்றீங்க? பசங்க அவங்களோட வாழ்க்கைய பாத்துட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே. நாம பசங்களோட எதிர்காலத்துல வந்து தலையிடுறது ரொம்ப தப்பு அத்த. பசங்க முன்னேறி போனா அதுல நம்மளுக்கு சந்தோஷம் தானே. எங்க பசங்க வந்துட்டு அங்க அவங்க இடத்துல இருந்தாலுமே வந்துட்டு சந்தோஷமாவும், ஜாலியாவும் தான் இருக்கிறாங்க. அது இப்படி இருந்தாலே எனக்கே போதும். அவங்க காலத்துக்கும் வந்து என் கூடவே இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. அதுவும் இல்லாத நான் என் பசங்கள நம்பி வாழல. என்னோட முயற்சியினால தான் வாழ்றேன். அதனால அவங்களோட வாழ்க்கைய பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அத்த அப்படின்னு சொல்லல. இருந்தாலுமே வந்துட்டு ஈஸ்வரி சமாதானம் ஆகாம சண்டை போட்டே இருக்க. எழில் வந்துட்டு, "நீ போடா போயிட்டு அங்கேயே சந்தோஷமா இருடா. எதனா ஹெல்ப் வேணுனா கேளு" அப்படின்ற பார்த்தீங்கன்னா, எழில அனுப்பிச்சு விட்டுறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இதனால பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடுறா. வர வர என் திமிரு அதிகமாகி போச்சு பாக்கியா. என் பேச்ச சுத்தமா கேட்க மாட்றேன். பசங்களெல்லாம் வீட்ட விட்டு அனுப்பிச்சுட்டு நானும் நீ மட்டும் தான் இருக்கணும். இனியாவுமே வந்துட்டு கல்யாணம் பண்ணா அவனும் போயிருவான். அதுக்கப்புறம் நானும் நீ மட்டும் தான் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு அத்த கவலைப்படணும்? பசங்க அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதாதா? பசங்கள தூரத்தில வச்சே பார்த்து அழகு பார்த்தாலே அதுவே போதும். எப்பவுமே காலத்துக்கும் நம்ம கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்ல, இருந்தாலுமே வந்துட்டு அப்ப நான் வச்சிருக்கேன்னா, நான் வந்து ஓபி வச்சிருக்கிறத தானே எனக்கு குத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, நான் அப்படியெல்லாம் பேசவே இல்ல அத்த. பசங்க வந்து அவங்கவங்க எதிர்காலத்துக்கு எது நல்லதோ, அத பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாம ஏன் அவங்கள வந்து கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கி அட்வைஸ் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, ராதிகா கால் பண்றாங்க. கால் பண்ணி கங்ராச்சுலேஷன் பாக்கியா உங்க பையன் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டி தள்ளுறாங்க. நானுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லி என் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்ல. சரி ரொம்ப சந்தோஷம் ராதிகா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியவுமே வந்துட்டு 2 பேருமே வந்து சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.